ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நம்மை பிழைப்பூட்டுகிற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு இருந்து ஸ்தோத்திரத்தோடு கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான் பிலிப்பியர் 4:19. நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் எதை பார்த்து கணிக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருபோதும் நம்முடைய இருதயத்தை வைத்து கணிக்க மாட்டார்கள். மாறாக நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கணிப்பார்கள். நம்முடைய படிப்பை பார்த்து, இல்லது நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய குடும்ப பின்னணியத்தை வைத்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை கணிப்பார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் இவ்வளவு படித்திருக்கிறார்கள், இல்லது இவர்கள் மிகவும் அழகானவர்கள், இப்படி பல காரியங்களை நம்மை பார்த்து மற்றவர்கள் கணிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே குறைவுபடும் போது மற்றவர்கள் மத்தியிலே நம்மையே நம்ம தாழ்த்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் சென்று விடுகிறோம். ஹல்லேலூயா. நல்ல படித்தவர்களை பார்க்கும்போது, இல்லது நல்ல பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கிறவர்களை பார்க்கும்போது, இல்லது நல்ல பணபலன் அல்ல ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்போது நம்மை நாமே தாழ்த்தி குறைவுள்ளவர்களாய் நினைத்து அவர்களை விட்டு ஓரமாய் செல்லுகிற ஒரு சூழ்நிலை நாம் அநேக நேரத்திலே கடந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம், உன்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கையை, நமக்கு ஒரு சந்தோஷமான சத்தியத்தை அவர் காண்பித்து தருவதை பார்க்கலாம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு பிதாவாகிய தேவன் உண்டு, இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு நமக்கு உண்டு. நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு நல்லா துணி உடுத்தி பவுடர் பூசி கொண்டு வெளியிலே போகும்போது மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், அவளுக்கு என்ன குறை, அவ ராஜாத்தி மாதிரி வாழியான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் உங்க வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல குறைவு இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவு இருக்கதான் செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த குறைவு என்ன குறைவா இருந்தாலும் அந்த குறைவைகளை எல்லாம் நிறைவாக்குகிறது தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவர். உடைந்து போன பாத்திரத்தை தம்முடைய கரத்தில் எடுத்து உருவாக்கி கொண்டு அதை மகிமையாய் நிரப்ப வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பார்த்தீங்கன்னா குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ நம்ம குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை நினைக்கிறோம். ஆனால் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த குறைவு தான் உன்னுடைய வாழ்க்கையை கரத்தில் ஆண்டவர் எடுக்கிற ஒரு ஆரம்பிக்கப்படுகிற பாத்திரம், ஒரு பகுதியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் குறைவோடு இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த குறைவு தான் உன்னை நிறைவாக்குறதுக்குரிய ஒரு பகுதியாய், ஒரு பாத்திரமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே அநேகர் தன்னை குறைவுள்ளவர்களாய் காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை நிறைவாய் கர்த்தர் மாற்றினார். மகிமை உள்ளவர்களாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். மோசேயை ஆண்டவர் சந்தித்தார். மோசேயிடம் ஆண்டவர் சொன்னார், நீ பார்வோனிடம் போய் பேச வேண்டும், என்னுடைய ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும், நீ போய் பேசு என்று ஆண்டவர் கட்டளையிடும் போது மோசே தன்னுடைய
தன்னிடம் இந்த குறைவை ஆண்டவரிடம் எடுத்து காட்டினார். ஆண்டவரே, நான் பேசுவதற்கு திறமை இல்லாதவர், திக்குவாயும் மந்த உதடும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னால் பேச முடியாது ஆண்டவரே என்று தன்னுடைய குறைவை சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், உன் குறைவில் இருந்தே நான் வெளிப்படுவேன் என்று, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று. பல லட்ச ஜனங்களை அதே மோசேயின் வாயின் மூலமாக பார்வோனோடு பேசி கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதுதான் நம் தேவன் குறைவை நிறைவாக்குகிறவர். கிதியோன் தன்னுடைய குடும்பத்திலே குறை உள்ளவன், சிறிய குடும்பம், இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சிறிய குடும்பத்தில் உள்ளவனாய் இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கிதியோன் தன்னுடைய குறையை ஆண்டவரிடத்தில் எடுத்து காட்டினான். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் சிறிய குடும்பத்தில் உள்ளவன், நான் எப்படி இந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை காண்பித்து கொடுக்க முடியும்? அப்பொழுது ஆண்டவர் அந்த குறைவுள்ள கிதியோனை தன்னுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்த தொடங்கினார். முழு இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமானவனாய் மாறினான். ஹல்லேலூயா. தாவீது குடும்பத்தில் எல்லாராலும் அற்பமாய் சிறுமையாய் பார்க்கப்பட்டவர், ஒரு குறைவுள்ளவனாய் இருந்தான், சிறியவன் என்று பெற்றோர்களே சொன்னார்கள். ஆனால் அந்த சிறியவனை அந்த குறைவின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் தூக்கி சிங்காசனத்திலே அமர வைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். சமுதாயத்திலே அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் தேடி சென்றார். அந்த கிராமத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மேன்மை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவோடு நான் இருந்தேன் என்று சொல்லுவதற்கு தைரியம் இல்லாத இருதயம் உடையவனாய் இருந்தான், குறைவுள்ளவனாய் இருந்தான். அந்த குறைவுள்ள பேதுருவை கர்த்தர் கரத்தில் எடுத்தார். அவனை கொண்டு சபையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களிடம் இருக்கிற குறைவுதான், உங்கள் குறைவுதான் கர்த்தர் நிறைவாக்குவதற்காக ஆரம்பிக்கப்படுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல குறைவுகள் இருக்கிறது பாருங்க. பொருளாதாரத்தில் குறைவு இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாத குறைவு, திருமணம் நடக்க வேண்டிய வயதிலே பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் வேண்டாம் என்கிற ஒரு உணர்வோடு இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகருடைய குடும்பங்களில் இருக்கிறார்கள். வேலைக்கு போக வேண்டிய பிள்ளைகள் வேலைக்கு போகவில்லை. குடும்பங்களில் பிள்ளைகளினாலே ஆசீர்வாத குறைவு, பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞான குறைவு, தாய்மார்களுக்கு குடும்பத்தை எடுத்து நடத்துகிற ஒரு புத்தி குறைவு, இப்படி ஏதோ ஒரு குறைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த குறைவாய் தான் நம்மை உண்டாக்கினாரா? ஹல்லேலூயா. முதல் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் போது அவனை சுற்றிலும் எல்லாவற்றையும் நிறைவாய் தான் கர்த்தர் உருவாக்கி அவனை ஆளும்படியாக ஆசீர்வதித்து கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் நிறைவாய் இருந்தது மனிதனுக்கு வாழுவதற்கு. ஆனால் என்றைக்கு அவன் குறைவுபட ஆரம்பித்தான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிலே வாழுகிற நேரத்தில் அவன் நிர்வாணமாக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் குறைவு வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் சில நேரத்தில் குறைவுகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் சரி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது பாருங்க. தேவ நாம மகிமைப்படும்படியாக கர்த்தரே சில நேரத்தில் அனுமதி தந்திருப்பார். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டிலே, கானாவூர் திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனால் அந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று குறைவை கர்த்தர் அங்கு அனுமதித்தார். கர்த்தர் அனுமதிக்கிற குறைவை ஏற்ற நேரத்திலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அங்கு வெறுமையாய் இருந்த ஜாடியை திராட்சரசமாய் அவர் மாற்றி அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். சிலருடைய வாழ்க்கையில இன்றைக்கு குறைவுகள் இருக்கிறது என்றால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக, அதன் மூலமாக அவர் மகிமைப்படும்படியாக உங்க தேசத்திலே, உங்க கிராமத்திலே கர்த்தருடைய நாமம் எழும்பும்படியாக சில குறைவுகளை கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையில தந்திருப்பார். எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட குறையா இருந்தாலும், இன்றைக்கு நம் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க வல்லவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை.
இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவு ரொம்ப பெருசு, அது எப்படி நிறைவாகும்? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் குறைவை பார்க்கிலும் என்னுடைய மகிமை மிக பெரியது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிற குறைவை பார்க்கிலும் கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் மிக பெரியது. அதனால் உன்னுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்க அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 34:10 நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். சிங்க குட்டிகள், சொல்லுங்க சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். சிங்க குட்டிகள் ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. யாருக்கு நன்மை குறைபடாது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆண்டவர் அங்க ஒரு உதாரணத்தை வைத்திருக்காரு பாருங்க. உங்க பிள்ளைங்க பட்டினியா இருந்தா கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? ஆட்டுக்குட்டி பட்டினியா இருந்தா கூட உங்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னாரா? ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருந்தா கூட ஆண்டவரை தேடுறவர்கள் ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, ஏன் உங்க பிள்ளைங்க பட்டினியா இருந்தா கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் பட்டினியா இருக்க முடியாது என்று கர்த்தர் சொன்னார்னு நான் தியானித்து பார்த்தேன் பாருங்க. இன்னைக்கு அநேக தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த கவலையற்று இருக்கிறார்கள். பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தை குறித்த கவலை இல்லை அநேக தகப்பன்மார்களுக்கு. பிள்ளை சாப்பிட்டுதா, பிள்ளைக்கு இப்பொழுது என்ன ஆகாரம் தேவைப்படும் என்கிற ஒரு கரிசனை இல்லாத தகப்பன்மார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவருக்கு அதை ஒப்பிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு சிங்கத்தை ஒப்பிட்டு ஆண்டவரால் சொல்ல முடியும். சிங்க குட்டி ஒரு நாள் கூட பட்டினியா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சிங்கம் பலசாலி, சிங்கம் வேட்டையாட திறமை உள்ளது. எத்தனை பிராணிகள், விலங்கினங்கள் அதை துரத்தினாலும் வேகமாக ஓடி தன்னை காப்பாற்றுவதற்கு உள்ள ஒரு பலமான ஒரு காட்டு மிருகம் தான் சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கம் தான் குட்டிய ஒரு நாளும் பட்டினியா விடுவதற்கு அனுமதிக்காது. ஹல்லேலூயா. வேதத்தில் சிங்கத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிங்க குட்டிகள் எப்படி, சிங்கம் எப்படி தன்னுடைய குட்டிக்கு ஆகாரத்தை கொடுக்கும்? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளை, பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும். ஹல்லேலூயா. இதுதான் சிங்கத்தின் தன்மை. ஹல்லேலூயா. இப்படி செய்கிற சிங்கம் கூட, ஹல்லேலூயா, ஒரு ஆகாரத்தை அது வேட்டையாட நினைச்சுன்னா அந்த மிருகத்துடைய தொண்டையை பிடிச்சி அது கவ்வி கொண்டு வந்து தான் குட்டிகளுக்கு வயறார ஆகாரம் கொடுக்கும். தான் கபிகளை ஆகாரத்தினால நிரப்புமாம் சிங்கம். அந்த சிங்கத்துக்கு கூட ஒரு நாள் ஆகாரம் குறைவு வந்துடும். ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்குமோ ஒரு குறைவும் வராது. ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அந்த குறைவை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவு நிறைவாக வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரை தேடுகிறவங்களா இருக்கும்போது குறைவு நிறைவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தால், ஹல்லேலூயா, ஒரு குறைவும் உனக்கு வராது. ஆண்டவர் மோசே, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மெசேஜை கொஞ்சம் கேட்பீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு, ஜனங்களே, நீங்க வனாந்தர பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கீங்க. நீங்க பாலைவனம், ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் தான் நடந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, உங்களுக்குன்னு விவசாயம் பண்றதுக்கு ஒரு நிலம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லை. ஆனாலும் இதுவரைக்கும் உங்களுடைய தேவைகள் இந்த வனாந்தரத்தில் சந்திக்கப்படுகிறது.
ஹல்லேலூயா. ஆமென். இந்த வனாந்தரத்திலே உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. உங்கள் குறைவுகள் நிறைவாகிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த 40 வருட காலம் உங்கள் தேவைகள் இந்த வனாந்தரத்தில் சந்திக்கப்படுகிறது என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினால் உன்னுடைய வனாந்தர பாதையிலும் உன்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகப்படுகிறது. இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் ஒன்றுமில்லை என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க திரும்பி பார்க்கும்போது அன்றென்று உள்ள தேவைகளை என் தேவன் அழகாக உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தார். நாளைக்குரிய மன்னாவை உங்களுக்கு தெரியாமலே என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தர போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நாளை எப்படி போகும்? நாளைக்கு என் பிள்ளைகளுக்குடைய படிப்பு காரியத்தை நான் எப்படி செய்வேன்? நாளைக்கு என் பிள்ளையுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன்? நாளைக்குரிய கடன் லோன் நான் எப்படி கட்டுவேன்? என் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய குறைவுகளை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி அல்ல, சிங்கக்குட்டி கூட பட்டினியா இருக்கலாம், உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. உன் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடு? உன் தேவன் உன்னோடு இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தலையில் உள்ள ஒரு முடி கூட ஆண்டவர் அனுமதிக்காம கீழே விழாது. உங்க ஒவ்வொரு முடி கூட கர்த்தருடைய கணக்கிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன தேவை, நாம் எதை நினைக்கிறோம், எதை எதிர்பார்க்கிறோம், ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்து அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செவ்வையாய் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பாருங்க, நீங்கள் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் ஏற்ற நேரத்திலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 41:13 வேதம் சொல்லுது, நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் வலக்கரத்தை பிடித்து உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் உடைந்ததை நான் சீர் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. தாழ்ந்ததை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். பலவீனவர்களை அப்படியே விட்டு விடுகிறவர்ல, பலவீனமானவர்களை உலகம் தள்ளிவிடும் பலவீனமானவர்களை தான் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். உடைக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் எடுத்து உருவாக்கி மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க தோல்வி ஒரு முடிவல்ல, கர்த்தருடைய கரத்தில் தோல்வி ஆரம்பமாகிற நேரம், ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமாகிற நேரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சைனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்சன் டெய்லர் என்கிற ஒரு தேவ மனிதர் மிஷனரியாக ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் கொஞ்சம் மருத்துவத்தை குறித்து கற்றுக்கிருந்தார். ஆண்டவரை குறித்தும் அவர் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு செய்தி வருகிறது, குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே ஒரு தாய் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க என்று. அப்போ இவர் போய் அவர்களை பார்த்து அவர்களுக்கு அவரால் முடிந்த மருத்துவ சிகிச்சையும் செய்து ஜெபம் பண்ணிவிட்டு வரலாம் என்று அவர்களை பார்க்கும்படியாக போகிறார். அங்கு போய் பார்க்கும்போது அந்த தாய் மிகவும் பலவீனமாக கட்டிலே படுத்திருக்கிறாங்க. 3 பெண் பிள்ளைகள் பரிதாபமாக இருக்கிறாங்க. கணவனாரும் ரொம்ப அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு பலவீன ஒரு வறுமையிலே ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பமாக இருந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல துணிமணி இல்லை, குடும்பம் வறுமையில், கடுமையான ஒரு வறுமையில் இருப்பதை இந்த கட்சன் டெய்லர் ஊழியக்காரர் பார்த்தார். இவர் பார்த்ததுக்கும் ரொம்ப மனவேதனை. ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கூட இல்லையே, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஒரு எண்ணம் வருது, என்கிட்ட ஒரு சின்ன வெள்ளி காசு இருக்குது, ஆனால் அந்த வெள்ளி காசு மட்டும்தான் எனக்கு இருக்குது. இதை நான் விற்றேன்னு சொன்னால் எனக்கு ஒரு வாரம் நான் கவலை இல்லாமல் நல்லா சாப்பிடலாம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா இதுவே வயறார 2 நாள் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணி
பண்ணிட்டு தன்னுடைய தேவை அவர் பெருசா பார்க்கல. அந்த பிள்ளையுடைய நிலைமையை பார்த்து அவர் தன்னிடத்துல இருந்த அந்த வெள்ளி காசை அந்த தகப்பன்கிட்ட கொடுத்தாரு. இதை விற்று பிள்ளைகளுக்கு தேவையான அரிசி பருப்பு பால் எல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க. இப்போ இந்த ஊழியக்காரர் கையில ஒண்ணுமே இல்லை. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே இவருக்கு வழி இல்லை. அவர் குடியிருக்கிற அந்த வீட்டு வாடகையும் அந்த நாட்கள்ல கட்டணும். அந்த தேசத்துல வாடகை கட்டலைன்னா மனிதாபிமானமே பார்க்காம எல்லா பொருட்களையும் வீசிட்டு வெளியே போயிருங்கன்னு கதவை பூட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல தான் அவர் கிராமத்துல தான் அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தார். அப்போ இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க. அப்படியே அவர் இருக்கிறாரு. இருந்த கொஞ்சம் அரிசியில கஞ்சி போட்டு மறுநாள் குடிச்சிட்டு மதியான நேரத்தில் இருக்கும்போது பாருங்க, ஒரு போஸ்ட் மேன் ஒரு லெட்டர் கவரோட நின்று இவரை கூப்பிடுறாரு. இவரும் போய் பார்க்குறாரு. இவர் கையில் அந்த லெட்டரை கொடுத்துட்டாரு. அவர் அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாரு. அனுப்புனர் யாருன்னு தெரியல. ஆனால் பெர்னர் பேர் இருக்குது. இவர் தான் ஹட்சன் டெய்லர் அப்படின்னு இருக்குது. இவருக்கு தான் கன்ஃபார்ம், இவருக்கு தான் அந்த கடிதம் வந்ததுன்னு இவருக்கு உறுதியாயிட்டு. ஆனால் இவருக்கு இப்போ ஒரு கேள்வி, யார் எனக்கு அனுப்புனது, யார் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அனுப்புனருடைய அட்ரஸ் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். உடனே பார்த்தீங்கன்னு சொன்ன, சரி எப்படியும் இருக்கட்டும், எனக்கு தான் வந்தது, உறுதியாச்சுது. இப்போ கவரை பிரிச்சார் பாருங்க. பிரிக்கும் போது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வெள்ளை நல்ல சுத்தமான ஒரு சின்ன துணியில் ஒரு பார்சல், சின்ன ஒரு பார்சல் இருக்குது. அப்போ இவர் இதில் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பார்சல் அவர் பிரித்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தங்க நாணயம் இருந்துதான். அல்லேலூயா. இவர் கொடுத்தது வெள்ளி நாணயம், இவருக்கு கிடைச்சது தங்க நாணயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவர் கொடுத்த அந்த வெள்ளி காசை விடவும் 10 மடங்கு விலை மதிப்புள்ளதான் இவருக்கு கையில் கிடைச்ச இந்த தங்க காசு. இவர் பார்த்ததும் இவருக்கு இருதயத்தில் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கண்ணீர் விட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை எண்ணங்களை எல்லாம் நீர் உன்னதத்தில் இருந்து ஒரு தகப்பனாய் அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் என் ஊழிய நாட்களை இனி நான் எந்த ஒரு குறைவையும் பார்த்து பயப்பட மாட்டேன். நான் 100க்கு 100 உம்மை விசுவாசிக்கிறப்பா. என் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிற நல்ல தகப்பன் என்று ஆண்டவர் அவர் துதிசாராம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய சாட்சி புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, எனக்கு அவர் நல்ல யெகோவா ஈராய் ஊழிய நாட்கள் முழுமையாய் இருந்தார் என்று எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா. ஆமென். அவரோடு நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா. நமக்கு பொன்னோ பொருள் அப்படி குமிச்சு வச்சுட்டு பார்த்து அழகு பார்க்கிற வாழ்க்கை ஆண்டவர் தரையிலோ ஒவ்வொரு நாளுக்குரிய மன்னாவையும் ஆண்டவர் அழகா நமக்கு தந்துட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. வனாந்தரத்தின் பாதையில நீங்க நடந்தாலும், ஒண்ணுமில்லாத அனுபவத்தில் நடந்தாலும், என் பிள்ளையை நான் எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பேன், என் பிள்ளைக்குன்னு 1 பவுன் நகை கூட நான் சேர்த்து வைக்கலையே நீங்க இருக்கலாம். உங்க குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். நீங்க சேர்த்து வச்சிட்டு ஒரு நல்ல வரனை பார்த்து பிள்ளைகளுக்கு திருமணம் கட்டி கொடுத்தா கூட இத போல ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. உங்க குறைவின் அனுபவத்தில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிமையான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் கட்டி எழுப்ப போதுமானவர். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனுடைய கிரியை. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தேவ மனிதர்கள் குறைவோடு வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. சரீரத்தில் குறைவோடு வாழ்ந்தாங்க, வருமானத்தில் குறைவோடு வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குறைவுகளை அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை எப்படி நிறைவாக்கினார் என்று அநேகருடைய வாழ்க்கை வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒருவருடைய வாழ்க்கையை மட்டும்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க
தியானித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சண்டே கிளாஸ்லயே சின்ன வயசுலேருந்தே நம்ம படித்த ஒருத்தருடைய சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைவு எப்படி நிறைவானது, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நாம் எப்படி மாற்ற முடியும் என்பதை வேதம் நமக்கு அழகாக காண்பித்து தரும். அல்லேலூயா. ஆமா, 2 ராஜாக்கள் 5:1 முதல் 14 வரைக்கும் அங்கு ஒருவருடைய ஒருவருடைய காரியத்தை குறித்து வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அல்லேலூயா. சீரியா தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேசம் சமாதானமா இருக்குது, நல்ல செல்வாக்கோட இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குது, மக்கள் எல்லாம் நல்ல சுதந்திரமாக வாழ்றாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சீரிய தேசத்தில் உள்ள படைத்தலைவன் நாகமானின் நிமித்தம். அல்லேலூயா. காரணம் நாகமான் ரொம்ப பலசாலி பாருங்க. எங்க யுத்தத்துக்கு போனாலும் அந்த நாட்டை அவர் ஜெயிச்சுட்டு தான் வருவாரு. அந்த நாட்டில் உள்ள பொருள் பொண்ணு எல்லாம் இப்ப சீரியா தேசத்துக்கு. அல்லேலூயா. இவர் நிமித்தம் சீரியா தேசமே ரொம்ப செல்வாக்கோட ஆசீர்வாதமா இருக்குது. அவருடைய அரண்மனையில பல வேலைக்காரர்கள், யுத்தம் செய்வதற்கு போர் வீரர்கள் அவரை சுற்றிலும் எப்பவும் சூழ்ந்திருப்பாங்க. வீட்டில் பொண்ணுக்கும் பொருளுக்கும் தங்கத்துக்கும் ஒரு குறைவும் இல்லை. பல வேலைக்காரங்க, பணிவிடைக்காரர்கள், பட்டு துணிகள், ஆடம்பரமான ஒரு அரண்மனை நாகமானுடைய அரண்மனை, நிறைவான வாழ்க்கை. ஆனா அந்த நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, நிறைவா இருக்கிறாங்க, செல்வாக்கா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, வெளி பார்வையில பார்த்து சொல்லுவாங்க, நாகமானுடைய வாழ்க்கையில யாரும் பார்க்காத ஒரு குறைவு இருந்தது. அல்லேலூயா. ஒரு கொடுமையான வியாதினாலே இந்த பலசாலி பாதிக்கப்பட்டிருந்தான். குஷ்டரோகம் என்கிற வியாதி. உடம்புல நமைச்சல் கொடுக்கும் பாருங்க, வலி வரும், காந்தல் வரும், தண்ணியாசல் நேரம் அந்த குஷ்டரோக புண்ணில் இருந்து வலியும். இவர் வெளியில ஒரு பெரிய ராஜா தேசத்துல நகரத்துல உலாவு வருவாரு. வீட்டுல வந்த ஒரு சிறு பிள்ளைய போல வலினால துடிச்சு கொண்டிருப்பாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த வேதனைய அந்த வீட்டுல இருந்த ஒரு வேலைக்கார சின்ன பொண்ணு பார்த்தா. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவ 10 வயசுக்கும் குறைவாதான் இருந்தான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அவ பாக்குற பாருங்க, என்னுடைய எஜமான் வெளியில போய் எவ்வளவு ராஜாவா உலாவிட்டு வர்றாரு, இங்க வீட்டுக்குள்ள வந்த ஒரு குழந்தைய போல வேதனையில துடி. இத்தனை ஆடம்பரம் அந்த அரண்மனையில இருந்து அவரால் அதை அனுபவிக்க முடியவில்லை. இந்த ஒரு குறைவும் என்னுடைய எஜமானுக்கு போயிட்டுன்னு சொன்னா அவர் சந்தோஷமா வாழுவாரு. அல்லேலூயா. நமக்கும் நிறைய நேரத்தில் இந்த பிள்ளைய போல சில காரியங்களில் குறை வரும்போது நினைப்போம், இந்த ஒரு காரியமும் என் வீடை விட்டு மாறிட்டு, என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு திருமணம் நடந்துன்னு சொன்ன என் வீடு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, என் புருஷன் நல்லா இருக்காரு, நல்ல வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இந்த ஒரு காரியம் மட்டும் என் வீட்டை விட்டு மாறிட்டுன்னு சொன்னா நான் எப்படி நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம் வந்து பாருங்க, என் எஜமானுக்கு உடம்புல இருக்கிற அந்த வியாதி மட்டும் மாறிட்டுனா எவ்வளவு அவர் அழகா சந்தோஷமா இந்த அரண்மனையில இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாரு. என்ன செய்யலாம், இதுக்கு என்ன பரிகாரம் அவ யோசனை பண்ண பாருங்க. யோசனை பண்ணிட்டு அவர் நினைக்கிற, என் ஆண்டவரால இந்த நாகமான் என்கிற என்னுடைய எஜமான் வீட்டில் இருக்கிற குறைவை மாற்ற முடியும். கரங்களை தட்டி அப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படி கண்ணு கறக்குதோ. அல்லேலூயா. ஆமா, எங்க எஜமானுக்கு வீட்டில் என் ஆண்டவர் ஒருவரால தான் குறைவை மாற்ற முடியும். இந்த குஷ்ட ரோகத்தை என் ஆண்டவரால் தான் மாற்ற முடியும். என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற எலிசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக பல அற்புதங்களை செய்தார். நானும் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தீர்க்கதரிசிட்ட என் எஜமான் போனாருன்னா நிச்சயமா விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த குறைவை, இந்த வீட்டில் இருக்கிற அந்த குறைவை நிறைவாக்க இஸ்ரவேலின் தேவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இதை எப்படியாவது தன்னுடைய எஜமாட்டிட்ட சொல்லணும். அல்லேலூயா. அவ போறா பாருங்க, எஜமாட்டிட்ட போய் நிற்கிறா. இப்போ எஜமாட்டி கேட்குறாங்க, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா, ஏன் வந்து நிற்கிறா? இவ சொல்றா, ஒரு காரியம் அம்மா உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன், கொஞ்சம் கேட்பீங்களா? சொல்லுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இவ சொல்றா, உடைய எஜமான் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ இவ சொல்கிறா, எனக்கும் வேதனையாக தான் இருக்குது, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, பார்க்காத வைத்தியம் இல்லை,
கொண்டு வராத மந்திரவாதி இல்லை. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் நாம் படையல் படைச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு, பலி கொடுத்தாச்சு. ஆனா ஒரு தெய்வத்தாலும் விடுதலையாக்க முடியலையே, ஒரு வைத்தியராலும் என்னுடைய புருஷனுடைய வியாதியை மாற்ற முடியலையே. உன்னுடைய மிச்சமா நான் வேதனைப்பட்டுட்டு தானே இருக்கிறேன். வேதனைப்படுறீங்க அம்மா. இந்த வேதனையை மாற்றுறதுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கிற இந்த குறைவை மாற்றுறதுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும்தான் முடியும். அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவரிடத்தில் என் எஜமான் போவாரானால் நிச்சயமாய் அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறைவு மாறும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொண்ணு, இவ சொல்லி எல்லாம் நம்புவாங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் இதை தியானிக்கும் போது நான் என்ன சின்ன பொண்ணு சொல்றது, உனக்கு என்ன தெரியும், போ நம்ம அனுப்பி விடுவோம். ஆனா அவ சொன்ன விதத்தில் அவ நம்புனா பாருங்க. ஒரு முறை அந்த தீர்க்கதரிசி ஒரு வீட்டில் பட்டினி, பஞ்சம், கடன்காரங்க வந்து நெருக்கி வீட்டில் எல்லாரையும் அடிமையாக்கி கொண்டு போகிற சூழல்ல இதே தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த வீட்டில் போயிருந்த கொஞ்சம் எண்ணெய, குறைவான எண்ணெய் ஆசீர்வதிச்சாரு. அந்த எண்ணெயை ஊத்த 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 அது தடையில்லாம அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி அற்புதம் செய்தது. அதே தேவன் இன்றைக்கு நம்ம அரண்மனையில் இருக்கிற குறைவை நிறைவாக்க போதுமானவர். இந்த ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசித்தாள். இப்போ இந்த எஜமாட்டி நாகமான்ட்ட வரா. சீரிய தேச, இந்த சமாரியா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு சொல்றா, உங்க நோய்க்கு ஒரு விடுதலை இருக்குது, உங்க நோய் மாறும்னு சொல்றா. இப்போ நாகமானுக்கு, ஐயோ எனக்கு நோய்க்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, எல்லாம் முடிஞ்சுட்டானே நான் இருக்கிறேன், எந்த தேசத்திலிருந்து எப்படிப்பட்ட பெரிய பெரிய வைத்தியரை கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிஞ்சு இருக்கிற நிலைமையில் இருக்கும்போது எனக்கு ஒரு துவக்கம் உண்டு என்று சொல்றாளா. நான் தேடி போவேன். ஹல்லேலூயா. நான் தேடி போவேன். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய மகனை தீர்க்கதரிசியை தேடி போறதற்காக ராஜா கிட்ட அனுமதி கேட்க போகிறார். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறாராம், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லையாம், அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்த்து அழைப்பாராம், அவர் பெரியவராய் இருக்கிறாராம். நான் அந்த தேசத்துக்கு ஒரு முறை செல்ல வேண்டுமா? இப்ப ராஜாவுக்கு, உனக்கு விடுதலை கிடைக்கிறது, உன்னை விடம் எனக்கு மிகவும் வாஞ்சை ஆசை, நீ செல்லென்று அனுப்பி விடுகிறார். பொன்னோடும் பொருளோடும் விலை உயர்ந்த துணிகளோடும் கடிதத்தோடும் நாகமானை ரதங்களோடு குதிரைகளோடு போர் வீரர்களோடு இப்போ சமாரியா தேசத்துக்கு நேராக ராஜா அனுப்பி விடுகிறார். இப்போ பெரிய ஒரு பட்டாளம் இப்போ போகுது இஸ்ரவேல் தேசத்துக்கு. ஹல்லேலூயா. சமாரியா என்கிற இடத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல சமாரியா இருக்கிறது, அங்க போறாங்க. ஹல்லேலூயா. இப்ப நாகமானுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நான் போறேன். நிச்சயமா தீர்க்கதரிசி அறிஞ்சிருப்பாரு, ஒரு பெரிய படை தளபதி வராரு, அதனால கண்டிப்பா நாம் போகும்போது நாம் போகிற அந்த பிரயாணத்தை இல்லை அந்த காரியத்தை வரவேற்கும்படியா வாஞ்சியா ஊழியக்காரன் நிற்பாரு. எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. அவருடைய தெய்வத்துடைய பேரை சொல்லி என்ன வந்து நீ விடுதலை ஆவாயாக சொல்லுவாரு, நான் விடுதலை ஆகிடுவேன். இந்த எதிர்பார்ப்போடு கனவோடு வராரு பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப வந்துட்டாரு தீர்க்கதரிசியுடைய குகைக்கு முன்னால. அவருடைய கனவெல்லாம் தவிடு பொடியானது போல, ஒரு பரபரப்பும் இல்லாம அங்க தேவனுடைய மனிதன் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை ரதம் வரட்டும், எத்தனை குதிரை வரட்டும், எத்தனை ஆயுதம் வரட்டும், என் ஆண்டவருக்கு முன்னால் இந்த உலகத்துக்குள்ள எந்த அதிகாரங்களும் பெருசு இல்லை. அதான் தேவ மனிதனுடைய ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கெத்து இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம குறைஞ்சவங்க இல்லை, நம்ம கனம் பெற்றவர்கள், பரலோக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுக்காக எல்லாத்தையும் போய் கெத்து காட்டக்கூடாது, நமக்குள்ள ஒரு கெத்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைங்க சின்ன சின்ன காரியத்துக்கு எல்லாம் போய் தலை வணங்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தலையில் அவர் கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. ராஜாத்திகள் நம்ம. நான் எப்போ என் மகன்கிட்ட சொல்லேன், நான் வந்து பரலோக இளவரசி மோனே. ஹல்லேலூயா. என்ன அவன் வந்து அம்மானுள்ள இதில் பேசுவான், டே நான் பரலோகத்தில் உள்ள இளவரசிடா. நீங்களும் சொல்லணும், நீங்களும் இளவரசி தான். அந்த ஒரு கத்து நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கார். உங்க அம்மா உங்களுக்கு பேர் வைக்க முன்னாலே, எனக்கு என் அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாலே
பழைய காலத்தில் யார் அம்மா பேர் வச்சாங்களா இல்லை ஆஸ்பத்திரியில் உள்ள ஆமாம் நர்ஸு பேர் வச்சாங்களான்னு தெரியலை. அல்லேலூயா. அவங்க பேர் வைக்கிறது முன்னாலே என் பேரை என் ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு. அல்லேலூயா. அதனால் நான் வந்து கெத்து தான். அல்லேலூயா. அதை நீங்கள் நினைக்கணும். ஆமாம், இப்போ இவர் வந்து ரொம்ப வந்துட்டார் பாருங்க. அல்ல ரொம்ப பரபரப்பாக குகைக்கு முன்னால் வந்து நிற்றாங்க. இவர் சாதாரணமாக சொல்ல போ சொல்லு, யோர்தானில் போய் 7 முறை முங்க சொல்லு. அல்லேலூயா. இப்போ இவருக்கு நாகமானுக்கு பெரிய எப்படியும் ஒரு தேசத்துக்கே அதிபதி, எவ்வளவு பெரிய ஒரு ஆள், சாதாரண ஒரு குளத்தில் போய் என்னை போய் முங்கி குளிக்க சொல்கிறாரு. என் தேசத்தில் என்ன குளம் இல்லையா? என் தேசத்தில் என்ன ஆறு இல்லையா? இந்த யோர்தானில் வந்து தான் நான் முங்கணுமா? நான் இவர் வெளியே வருவார், அவருடைய தேவனுடைய பேரை சொல்லி மகனே நீ குணமடைவாயாக என்று சொல்லுவாருன்னு நினச்சி என்கிட்ட இன்னும் நாயம் மாதிரி எந்த ஒரு மரியாதையும் தராமல் என்ன போய் முங்குன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ரொம்ப ஆத்திரம் பாருங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படிதான். நான் இப்படி நினச்சேன், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் நமக்கு. அப்போனா ஆண்டவர் சூப்பர், ஆண்டவர் நல்லவர். இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு நீ நினைக்கிறது மாதிரிலாம் உன் வாழ்க்கையை நான் நடத்த மாட்டேன். உன்னை குறித்த ஒரு வரைபடம் என் கையில் இருக்கு, நான் அந்த பாதையில் தான் நடத்துவேன். உன் நினைவு என் நினைவு அல்ல. அல்லேலூயா. ஆமாம், யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தாரு. அப்பா நீ வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பப்பா, எல்லாரும் உனக்கு முன்னால் வந்து மண்டிடுவாங்க. ஆனால் போனப்பா அது அண்ணிலேருந்தே அவருக்கு தரிசனம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஐயோ பெரிய ஆளாக போகிறேன், அப்படி தான் அவர் கற்பனையில் நடந்திருப்பார். நடந்தது எல்லாமே தரிசனத்துக்கு ஆப்போசிட் தான். அல்லேலூயா. குழியில் தூக்கி போட்டாங்க, இஸ்மவேலருடைய கையில் அடிமையாக விற்றாங்க, செய்யாத தப்புக்காக குற்றவாளியாக கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. எல்லாம் தரிசனத்துக்கு விரோதம், தீமை. ஆனால் முடிவு நன்மையாக இருந்தது. அல்லேலூயா. தீமையானதை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். அதுதான் நம்ம ஆண்டவர். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அந்த தீமை கூட நன்மையாக திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போதும். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் கொடுப்போனா. அல்லேலூயா. இப்போ இவருக்கு நாகமானுக்கு அப்படிதான். நான் நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் குளிக்கணுமா போய்? நான் எப்படிப்பட்ட பெரிய தளபதி, பெரிய ஆளு, நான் போய் ஒரு சாதாரண ஆற்றுல போய் குளிக்கணுமா? சுத்தமான தண்ணி ஏன் தேசத்தில் ஓடுது, இது யோர்தான் கலங்கி ஓடுது. அல்லேலூயா. அழுக்கு தண்ணி, நான் எங்க இதுக்கு போய் முங்கணும்? ஆமென். சில அகங்காரங்களையும் சிலருடைய வாழ்க்கையில் சில குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கணும். சில அகங்காரம் என்கிற கிளைய கர்த்தர் வெட்டி தள்ளுகிறது வரைக்கும் சில காரியங்களுக்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பார். கர்த்தருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம இருதயத்தில் ஒரு தாழ்மை. அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, இப்போ திரும்பி போயிடலான்னு உள்ள ஒரு எண்ணம். அந்த நேரத்திலையும் ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே அவர் பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பீரே, ஒரு சின்ன காரியத்தை தானே செய்ய சொல்ல, செஞ்சிருவோமே, செஞ்சு பார்ப்போமே. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்க பாருங்க, யோர்தான் நதிக்கு நேராக. அங்கே சீரியா தேசத்துலேருந்து வந்த எல்லா படையும் இப்போ எங்கே போகுது? குதிரைகள், ஆமாம், அங்கே ரதங்கள், இராணுவங்கள் எல்லாம் இப்போ யோர்தானை தேடி போகுது. அல்லேலூயா. இப்போ இவர்கிட்ட இருந்த எல்லா அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு யோர்தானில் போய் முங்குனார். இப்போது இவருக்கு அப்போ முங்கும்போது ஒரு விசுவாசம் இருக்குது. எப்படி விசுவாசம் இருக்குது தெரியுமா? நான் முங்குறேன், முதல் முங்கல்ல கொஞ்சம் தீரம், 2வது முங்கல்ல கொஞ்சம் அந்த புண்ணு காய தொடங்கும், 3வது முங்கல்ல கொஞ்சம் மாறும், 7வது முங்கல்ல சரியாகும். இப்படி தான் அவர் நினைச்சிருப்பார். நான் நினைக்கிறேன் அப்படி. அல்லேலூயா. முதல் முறை முங்கினாரு பாருங்க. முங்கிட்டு எழும்பி பார்க்குறாரு, குஷ்டரோகம் ஒரு மாற்றமே இல்லை. கையில், மூஞ்சில, கழுத்தில், காலில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி 2வது முறையாவது முங்கி பார்ப்போம், கொஞ்சம் குறையும், ஏதாவது ஒரு அடையாளம் கிடைக்கும். அல்லேலூயா. முங்கிட்டு எழும்புறாரு, ஒரு அடையாளமே இல்லை, இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆகியிருப்பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், 4வது முறை, 5வது முறை, 6வது முறை ஒரு மாற்றம் இல்லை. இப்போ 7வது முறை முங்குறாரு பாருங்க. முழு சரீரம் அப்படி முங்கி தலையெல்லாம் நனைஞ்சி எழுப்பி பார்க்குறாரு பாருங்க. அவருக்கு அந்த நமச்சல் கொடுத்த புண்ணை காணல, அந்த வலி கொடுத்த அந்த வேதனை கொடுத்த அந்த குஷ்டரோகம் சரீரத்தில் இல்லை, குஷ்டரோகம் இருந்த தழும்பே இல்லை. மாறாக சிறு பிள்ளையின் சரீரம் போல நாகமானுடைய சரீரம் மாறுது. இதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம். மகிமையின் ஐஸ்வர்யம், நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற மகிமையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. தேவஜனமே, நம்முடைய குறைவுகள் மாறுவதற்கு யோர்தான் இல்லை காரணம். ஹல்லேலூயா. நாகமானுக்கு குஷ்டம் மாறினது யோர்தான் அல்ல,
ஹல்லேலூயா. அந்த சிறு பெண் சொன்ன வார்த்தையை நாகமான் உறுதியாய் பிடித்து கொண்டு ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்திற்கு விசுவாசத்தோடு போன அந்த விசுவாசம் நம்பிக்கையும் தான். ஹல்லேலூயா. அதன் பிறகு பல பிரச்சனைகள் மத்தியில் 7 முறை முங்குவதற்கு தன்னுடைய தேவ மனிதனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்ததான் அவனுடைய வாழ்க்கையிலே முழுமையான நிறைவை அவன் காணுவதற்கு காரணமாயிருந்து. நாகமானுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகாயம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்ய போதுமானவர். ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பிடிச்சிடுங்க தேவன். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் கீழ்ப்படிதல்ல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் நம்ம தேவனுடைய வார்த்தையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரோம், ஒரு நன்மை நடக்கலை பாருங்க. 6 முறை வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. 7வது முறை முழுமையாய் கீழ்ப்படிந்த நேரம்தான் அங்கு ஒரு நன்மையை அங்கு ஒரு நிறைவை அங்கே நாகமான் பார்க்க முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வேத வசனம் நமக்கு தந்திருக்கார் பாருங்க. ஆண்டவர் தந்திருக்கார் பாருங்க. இந்த வசனத்தை முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு இறுதியை நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த வேதத்தில் பல ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பல ஆசீர்வாதங்கள். ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தோடைய மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாகணும். அவர் நம்மோடு இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உறுதியாய் பிடித்து கொள்ளலாம். ஒரு காலை எடுத்து வச்சிருக்கணும், அந்த காலிலேருந்து நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அவர் உறுதி, அவர் செய்கிறது வரைக்கும் காத்து இருக்கணும். அந்த ஒரு உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நாகமானுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கினார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே காரியம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வாப்பா, நீங்கள் கூட இருந்தால் எப்படிப்பட்ட குறைவை நான் தாண்டி ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் கூட இருந்தால் போதும், குறைவு நிறைவாகும். ஹல்லேலூயா. என் வீட்டில் நீங்கள் கூட இருந்தால் போதும்ப்பா. நான் செய்கிற தொழிலில் நீங்கள் கூட இருந்தால் போதும். எத்தனை பேருக்கு வாஞ்ச நான் படிக்கிற படிப்பில் என் கூட இருந்தால் போதும். அப்போ நான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவும் நிறைவாகும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவாராக. ஆமென்.